மெதுவா தான். பார்த்து மெதுவா வாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் நான் தானே. என்ன சொல்ற நீ? ஏதோ ஒரு வண்டி என் மேல மோதிருச்சு, அதுக்கு நீ எப்படி காரணமாவ? அந்த நேரத்துல நான் உங்களுக்கு கால் பண்ணி கோயிலுக்கு போகணும் சீக்கிரம் வாங்கன்னு தொந்தரவு பண்ணாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. போன்ல பேசிட்டு இருந்தனால எதிரில் வந்த வண்டியை கவனிக்கல, அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்லத்தான், நான் உங்களுக்கு போன் பண்ணதுனாலதான் இந்த ஆக்சிடென்டே நடந்தது. ஏய் நீ வேற, நீ கால் பண்ணாம இருந்ததுனால ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இடம் கொஞ்சம் ஏடா கூடமான பெண்டு. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா வாக்கிங் போனேன், எதிரில் வந்தவனும் வேகமா வந்துட்டான். மொத்தத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதுக்கு எப்படி நீ காரணமாவ? பார்த்துதான். பார்த்து. சாரி நீலா, தெரியாம நடந்துருச்சு. பொண்டாட்டி கண்ணத்துல முத்தம் கொடுத்ததுக்கெல்லாம் எந்த புருஷனாவது சாரி சொல்வாங்களா? சரி, வாக் பண்ணது போதும், ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. சரி. ஏதாவது சாப்பிட வேணுமா? இல்ல நீலா, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்க தான், நீங்க தூங்குங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி நீலா. ரொம்ப நன்றி கடவுளே. நான் உன்கிட்ட வேண்டின மாதிரியே நீ என் புருஷனை எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா என்கிட்ட பட்டும் படாமலும் என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருந்த என் புருஷன் இப்ப என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு உன்னோட கருணை தான் காரணம். அவரை என் மேல காட்டுற இந்த சின்ன நெருக்கம் பெருசா வளர்ந்து நீடிக்கணும். நாங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியா சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து வாழணும். அதுக்கும் நீதான் அருள் புரியணும். அம்மா, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிறது நல்ல விஷயம்தாம்மா. இவர்கிட்ட வேண்டிக்கிட்டல, நல்லதே நடக்கும், கவலைப்படாத. நான் கூட என் பிள்ளைக்கு இவர்கிட்டதான் மனமுருகி வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே பொழைக்க வச்சுட்டாருமா. இவரால இப்ப அவன் நல்லா இருக்காம்மா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நாங்க வீட்டுக்கு போறோம். அதே மாதிரி உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாம இவரு பாத்துக்குவாருமா. கடவுள் அருளால சீக்கிரமே ஒண்ணு சேருவீங்க. ஒண்ணு சேர்ந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பீங்க. கவலைப்படாதம்மா.
கடவுளே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா என்னையும் புருஷனையும் சீக்கிரம் ஒன்று செத்து வைப்ப. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீலா, என்னடி இதெல்லாம்? வீட்ல செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் இங்கேயா செய்யறது? இது ஹாஸ்பிட்டல்மா. அதுவும் ஆகாஷ் உடம்பு சரியில்லாம இருக்கான். இந்த நேரத்துல போய் என்ன இதெல்லாம்? ஓஹோ, நம்ம விபூதி ஊதி விட்டதை இவங்க தப்பா நினைச்சிட்டாங்களா? பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. நான் கோயிலுக்கு போய் அத்தனுக்காக வேண்டிக்கிட்டு விபூதி குங்குமம் எடுத்துட்டு வந்தேன். அத அத்தான் நெத்தில வச்சு விட்டேன். அவர் கண்ணில் பட்டுடாம இருக்கிறதுக்காக கைய வச்சு க்ளோஸா ஊதி விட்டேன். அததான் நீங்க பாத்திருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு அது ஏடா கூடமா தெரிஞ்சிருக்கு. ஆகாஷ், நானும் உனக்காக கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டிக்கிட்டேன்பா. ஆனா உன்னை பார்க்க வந்த அவசரத்துல பிரசாதத்தை நான் வீட்லயே மறந்து வச்சிட்டேன். சாரி. பரவாயில்ல பாட்டி, எதுக்கு சாரி இல்ல? அத்தை, நீங்க இப்ப கோயிலுக்கு போனீங்க? சொல்லுங்க அத்தை. 2-3 நாளா நீங்க வீட்ல தானே இருக்கீங்க? ஏய் மாதவி, என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? என் பேரை எங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நான் சாப்பிடாம தூங்காம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என் கூட வீட்ல தான் இருக்கேன்னு பேரு. நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு உனக்கு என்ன தெரிய போகுது? எதையுமே கண்டுக்கிறது இல்ல. நான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நடந்தே போய் ஆகாஷுக்காக வேண்டிக்கிட்டேன். அந்த நேரத்துல நீ ரூம்ல தூங்கிட்டு இருந்திருப்ப போல இருக்கு. அதான் நீ என்ன கவனிக்கல. அப்படியா அத்தை? ஆகாஷ், இப்போ உனக்கு உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல பாட்டி, இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் ஃபீல் பண்றேன். காயம் ரொம்ப வலிக்குதாப்பா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, பெயின் எதுவும் இல்லை. காயம்தான் இன்னும் ஆறல. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். என்னத்த நீங்களும் பாட்டி மட்டும் வந்திருக்கீங்க? அக்கா சித்து மாமாலாம் வரலையா? தென்றல் உனக்கும் ஆகாஷுக்கும் வீட்ல சமைச்சிட்டு இருக்கா. சமைச்சு முடிச்சதும் சாப்பாடு எடுத்துட்டு வருவா. கூடவே சித்துவும் வருவான். அதுக்கு முன்னாடி நாங்க ஆகாஷ பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். பாட்டி, நீங்களே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நீ இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் பாட்டி, நீங்க அழுது என்னையும் அழ வச்சிடாதீங்க. இதுக்குதான் நான் உங்களை ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம்னு சொன்னேன். நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. பாட்டிய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வாங்க அத்தை, வீட்டுக்கு போலாம். உடம்ப பாத்துக்கோ ஆகாஷ். சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. நிலா, பாத்துக்க. வரேன் நிலா, வரேன் அக்கா. சரிம்மா. நிலா, பாட்டி உனக்கு கிண்டலா கண்டிச்சதை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படுறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்தான்.
அவங்க யதார்த்தமா தானே சொன்னாங்க. ஆனா பரவாயில்ல தான். இப்பெல்லாம் நீங்க என் மேல ரொம்ப அக்கறைப்படுறீங்க. என் மனசு சின்ன அளவுக்கு கூட காயப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கத்தான். நிலா அக்கா, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? பரவாயில்லையா? பரவாயில்ல ப்ரோ. இது ஆகாஷ்க்கு கொடு. இந்தாடி, இது உனக்கு. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒண்ணு விடாம சாப்பிடணும். ம்? என்னடி திரும்ப உள்ள வச்சிட்ட? அத்தனுக்கு கஞ்சி கொண்டு வந்ததே போதும்க்கா, எனக்கு எதுவும் வேண்டாம். இதை திருப்பி எடுத்துட்டு போயிடு. ஏன் உனக்கு சாப்பாடு வேண்டாம் சொல்ற? வேண்டாம்க்கா. நிலா, ஆகாஷ நினைச்சு ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருந்து நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே ஆகாஷ் நல்லபடியா கவனிச்சுக்க முடியும். சாப்பிடு 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 முதல்ல. அக்கா இல்லக்கா, வேண்டாம்க்கா. அத்தனுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தினமும் 2 வேளை நான் விரதம் இருக்கிறதா சாமி கிட்ட வேண்டி இருக்கேன். நான் ராத்திரியில மட்டும் பழம் சாப்பிடுவேன். அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம். ப்ளீஸ்க்கா, நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு. ஆகாஷ், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் எங்க எல்லாரையும் விட நிலா தான் ரொம்ப துடிச்சு போயிட்டா. ஆமா ஆகாஷ், என்ன இருந்தாலும் நிலாவுக்கு நீங்க புருஷனாச்சே. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு பெரிய உறவு அவளோட புருஷன் தானே. அம்மாவும் அப்பாவும் ஒரு வயசு வரைக்கும் தான் கூட இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க பொண்டாட்டிக்கு புருஷனும் புருஷனுக்கு பொண்டாட்டியும் தானே. 2 பேர்ல யாருக்கு என்ன ஆனாலும் இன்னொருத்தர் துடிச்சு போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நிலா உங்களுக்கு இப்படி ஆனதும் ரொம்ப துடிச்சு போயிட்டா. ஐயோ அதான், பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, மறந்தே போயிட்டேன். இருக்கா? சரி, நாங்க போயிட்டு காலையில வரோம். வரோம் ஆகாஷ், வரோமா ப்ரோ. வரோம். சித்து, அவரை வர சொல்லு. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. சொல்லுங்க சார். ஆகாஷ்க்கு டபுள் பாத் பண்ண தானே எடுத்துட்டு போறீங்க? ஆமா மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. சித்து, ஒரு 100 ரூபாய் கொடு. எதுக்கு தென்றல்? நீ கொடு சொல்றேன். ஐயோ, ஏன் கிட்ட இல்ல, அவர்கிட்ட கொடு. அண்ணா இத வச்சுக்கோங்க. இல்ல சார், வேண்டாம். அட பரவாயில்ல, பரவாயில்ல, நான் சார், வச்சுக்கோங்க. வேண்டாம் சார், வச்சுக்கோங்க. பரவாயில்ல சார். பேஷண்ட் பாத்துக்கிறதுக்கு அன்பளிப்பெல்லாம் வாங்க கூடாது சார். நான் இந்த பணத்தை உங்களுக்கு அன்பளிப்பாலாம் கொடுக்கல. நீங்க ஆகாஷ்க்கு டவல் பாத் பண்ண கூடாதுன்னு கொடுத்தேன். வழக்கமா எல்லாரும் பேஷண்ட்டை பாத்துக்க தான் பணத்தை கொடுப்பாங்க. நீங்க பணம் வேண்டாம்னு சொல்லி பணம் கொடுக்குறீங்க. அது உள்ள இருக்கிற ஆகாஷ்க்கு என் தங்கச்சி தான் வைஃப். அவ மேல ஆகாஷ்க்கு கொஞ்சம் மன வருத்தம். அதனால அவர் இன்னும் என் தங்கச்சியை வைஃபா ஏத்துக்கல. இப்ப அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு. இந்த நேரத்துல என் தங்கச்சி அவருக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு அவர் நல்ல அக்கறையா பாத்துக்கிட்டானா ஆகாஷ்க்கு என் தங்கச்சி மேல ஒரு பிடிப்பு வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். தென்றல்,
உன் தங்கச்சி ஆகாஷ் கூட சேர்த்து வைக்கிறதுல நீ பிஹெச்டியே முடிச்சிருவ போல இருக்கு. ஆமா, அப்படியே வச்சுக்கோ. அதுவும் சரிதான். போலாமா? போலாம். தென்றல், ஏய், என்ன இது? விடு விடு. தென்றல், சொன்ன விடு கேளு. என்ன? தென்றல், சித்து, விடு. தென்றல், என்ன என்ன? என்ன பண்ற நீ? விடு. என்ன? ஏன் தென்றல், என்ன ஏன் இப்படி பட்டினி போடுறீங்க? ஆ? நான் உன்னை பட்னி போட்டேனா? இப்பதானே மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டு வந்தேன். என்ன புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நானு என் வயிற்று பசியை சொல்லல. நீங்க வேற எந்த பசியை பத்தி சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல. உன் தங்கச்சி மட்டும் அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கிறா. ஆனா என் சந்தோஷத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. தயவு செஞ்சு என் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏய் சித்து, ஒரு பொண்ணு எப்ப தெரியுமா பூரணமாகறா? புருஷன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தி அவ வயித்துல ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் போதுதான். அந்த பாக்கியம் எனக்கு மட்டும் கிடைச்சா போதுமா? என் தங்கச்சிக்கும் கிடைக்க வேண்டாமா சொல்லு? நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நாம எப்ப வேணாலும் பொறுமையா குழந்தை பெத்துக்கலாம். ஆனா நிலா அப்படி இல்ல. பாவம் அவ. எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனவ. ஆனா ஆகாஷ் இன்னும் அவளை மனைவியா ஏத்துக்கல. முதல்ல ஆகாஷ் நிலாவை மனைவியா ஏத்துக்கிட்டோம் சித்து. அது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம கொஞ்சம் விலகியே இருக்கலாம். ஏங்க, இதெல்லாம் பெரிய அநியாயங்க, அக்கிரமம். இத பாருங்க, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஐயோ, ஏய், ஏன் கத்துற? முடியாதுங்க. எனக்கான நியாயத்தை நான் வாங்கிதான் தீருவேன். எப்படி வாங்க போறீங்க? என் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் உண்ணாவிரதம் ஏதாவது ஒண்ணு இருப்பேன். வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும். வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும். வேண்டும் வேண்டும். இத பாருங்க, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, நியாயம் கேக்குறவங்க எல்லாம் இப்படிதான் பெட்ல உட்கார்ந்து சொகுசா கேட்பாங்களா? போதுமா? வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும். வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும். அப்படியே கத்திக்கிட்டே இரு. தென்றல், அதான் படுத்துக்கிறீங்களா? அடிப்பட்டது எனக்கு தான். ஆனா என்னை விட நீதான் ரொம்ப டல்லா இருக்க. எனக்கு தான் இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் அதுக்கு நீ தேவையில்லாம விரதம் இருந்து உடம்ப கெடுத்துக்கிற. சாப்பிடாம இருந்து உனக்கு ஏதாவது ஆயிட போகுது நிலா. இந்த பாரு, நான் சொல்றதை கேளு. முதல்ல சாப்பிடு. இரு, நான் உனக்கு ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றேன். இல்லத்தான், உங்களுக்கு முழுசா குணமாகற வரைக்கும் நான் என்னுடைய விரதத்தை கலைக்க மாட்டேன். ஏய் இல்ல, நீ முதல்ல போனை கொடு. அத்தான், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அட்மிட் ஆகி ஒரு நாள் முழுக்க சுயநினைவே இல்லாம இருந்தப்போ என் உயிரை போயிடுச்சு தெரியுமா? சின்ன வயசுல எங்க அப்பா சத்தியவான் சாவித்திரி கதையை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதையில சத்தியவான் உயிரை காப்பாத்த சாவித்திரி எவ்வளவோ கஷ்டப்படுவான், பெரிய அளவுல போராடுவா.
அப்பெல்லாம் நான் அது வெறும் கதை தான் நினைச்சேன். சாவித்திரிக்கு அவ புருஷன் மேல இருந்த உணர்வை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆனதும் என் மனசு எப்படியெல்லாம் துடிச்சு போயிடுச்சு தெரியுமா? அப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சுது. நீங்க முழுசா குணமாயிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம்தான் என் விரதத்தையே நான் நிறுத்துவேன். அது வரைக்கும் என்ன சாப்பிட சொல்லி வற்புறுத்தாதீங்க அத்தான், ப்ளீஸ். இல்ல நிலா, நான்